இந்த வீடியோவில் உள்ளவை பொதுவெளியில் பகிரப்பட்டவை மட்டுமே. கருத்துக்களுக்கும் கலாட்டா தமிழனுக்கும் நேரடி சம்பந்தமில்லை. இது பொழுதுபோக்கு நோக்கம் மட்டுமே கொண்டது. பாதிப்புகளுக்கு நாங்கள் பொறுப்பல்ல. வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஏமா அது எப்படிமா பொய்ய உண்மை மாதிரி டவுட் இல்லாம திக்காம திணறாம ஒப்பிக்கிற? நம்ம ஆரம்பிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சும்மா தூங்கிட்டு இருந்தவங்கள இன்னைக்கு தமிழ்நாட்டு முழுக்க அங்கங்க மக்களுக்கு இடையூறு நடக்கிற அளவுக்கு நீங்க போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கீங்க. இது தேவையா? தமிழ்நாட்டுல நடக்கிற பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு இப்போ நீங்க இந்த அரெஸ்ட் தேவைதானா அப்படின்ற கேள்விதானே தவிர மற்றபடி வேற எதுவும் இல்லை. அதாவது நியாயம் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே நியாயமா இருக்கணும். உங்களுக்கு ஒரு நியாயம், அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம் அப்படின்னு இருந்தா இது ரொம்ப தவறு, ரொம்ப தவறு. முதல்வர் விஜய் அவர்களே, ரொம்ப தவறு. தேவையில்லாத ஆணியை புடுங்கறத விட்டுட்டு தேவையான ஆணியை புடுங்குவீங்கன்னு பார்த்தா நீங்க புடுங்குற எல்லாமே தேவையில்லாத ஆணியா தான் இருக்கு. வாங்க அவிச்சா ஆமா ஓட்டையே அவிச்சு தின்னுபடி நீ விட்டா. அடுத்து எனக்கு எழுமோ டவுட் நீ தான் போவியோன்னு. ஏன்னா வாய் அடக்க மாட்டா பாரு. எவ்வளோ கேவலமான வாய் உனக்கு. உருவம் சின்னதா இருந்தாலும் வாய் இங்க இருந்து ஆகாய வரி இருக்கு உனக்கு. நீ வெயிட் பண்ணடி, இன்னும் பேசு, இன்னும் பேசு. எப்படி விஜய் அவர்களே நீங்க புடுங்குறதுக்குள்ள நீ புடுங்கிக்கிட்டு நக்கிக்கிட்டு போற. வெயிட் பண்ணு. வாய வச்சுக்கிட்டு மூடிட்டு இருக்க முடியல. அவருக்கே அந்த கதியில நீலாம் என்ன ஆவன்னு யோசிச்சு பாரு. பார்த்துடி உன் வீடியோவில் எவனாவது ரிப்போர்ட் அடிச்சு கம்ப்ளைண்ட் பண்ணி ஓ சூத்துல ஆணி வச்சிட போறானுங்க. ஆரம்பத்துலேருந்தே உன் மூஞ்சி மயிரை பார்த்தாலே எனக்கு எரிச்சல் மயிரா இருக்கும். இதுல இந்த எரியிற நெருப்புல புகையுது. அதுல போய் இன்னும் நெய்யை வேற ஊத்துறியா நீ? நெய் ஊத்துறீங்களா மேடம்? நெய் ஊத்துறீங்களா? நான் போட்டதுக்கு அப்புறம் எத்தனை பேர் உனக்கு இதோட வீடியோ போடுவானுங்கன்னு பாரு. நீ வெயிட் பண்ணு. கீழே உள்ள ஜாமாவை பத்தி எவனாச்சும் பேசினானா உனக்கு ஓகேவா? உனக்கு பழகி போச்சு போல. ஏன்னா நீ யூஸ் டு இட். எவனாச்சும் உன்னோட கீழே உள்ளதை பத்தி பேசினாலும் பரவாயில்ல, எதை பத்தி பேசினாலும் உனக்கு கவலை இல்லை. ஏன்னா இந்த அரெஸ்ட் தேவையான்னு கேட்குறிய. அப்போ நீலாம் ஒரு பொம்பளையா? நாங்கள் அது இது இப்போ நம்பணும். நீ ஒரு நல்ல பொம்பளை, என்னோட எல்லாத்தையும் பற்றி எப்படி வேணாலும் பேசுங்கடா, கேவலப்படுத்துங்கடா. அது உனக்கு பிரச்சனை இல்லை. த்ரிஷானால தான் அவர் அரெஸ்ட் பண்ணாரு அப்படின்னு கிடையாது. யூ ரீட் பெட்டர் த நியூஸ் அண்ட் தென் யூ கம் அண்ட் டாக். ஓ எல்ஸ் பொத்திக்கிட்டு கிளம்பு. பேசி நின்று போறவன் நினைச்சியா? பேசி நின்று போறவன் நினைச்சியா? கீழ்ச்சிக்கு நான் போட்டு தொங்க விட்டுருவேன் உன்னை. நான் மரியாதை மயிரா இருந்துக்க என்ன அவ்வளவுதான் பேசுவேன். உனக்கு என்ன அசிங்கமா பேசுவேன் தான் உன்ன மாதிரி பேசிவிட்டு நான் என்ன பேசுனேன் அப்படி பேசுவேன் நினைச்சியா? அசிங்கமா தான் பேசுவேன். நான் வலிக்குது, என்ன குத்துது? தைரியமான பொம்பளையா இருந்தா அடுத்த வீடியோல நீ நான் கஞ்சா விக்கிறவனு சொன்ன அந்த காவல்துறை அதிகாரியை மென்ஷன் பண்ற, பேரை சொல்ற, எந்த ஸ்டேஷன் சொல்ற, எங்க இழுக்கணுமோ அங்க இழுக்கிற 2 பேரையும். முடிஞ்சா பொம்பளையா இருந்தா மோது பாத்துக்கலாம். சிஸ்டர் தரமான செருப்படி சிஸ்டர், சல்யூட் யூ. இப்போ பேசுனீங்க பார்த்தீங்களா, உங்கள் ரேஞ்சில் பேசியிருக்கணும் சிஸ்டர். பூவும் அளவுக்கு அவள் எப்படி தெரியுமா ஆளுங்களை கீழே உள்ள அதோட ஷீஃபு, அது ஷீஃபு ஆக்சுவலி. அவளுக்கு கீழே குட்டி குட்டி மனசனங்களை வச்சுருப்பான். அவனுங்க என்ன தெரியுமா செய்வானுங்க, அந்த பஞ்ச பரதேசி நாங்க ஒரு அப்பனுக்கு பிறக்காதவனுங்க, அப்பனோட பேர் தேடிட்டு இருக்கானுங்க, பைனாக்குலரில் தேடிட்டு இருக்கானுங்க. ஏன் அப்பனு தெரியாதவனுங்க புருஷ பொண்டாட்டி ஃபோட்டோ எடுத்து அசிங்கமா செய்யறது, ஏஐல கிரியேட் பண்ணுறது, பிச்சைக்காரனுங்க அதான் செய்வானுங்க. நேருக்கு நேரம் போத மாட்டானுங்க. ஏன்னா ஆம்பளைக்கு கிடையாது. அப்புறம் இந்த நாய் என்னத்தமா செய்வா, எல்லாரையும் தூது விட்டுருவா. அவள் செய்ய மாட்டா வீடியோலாம், அவள் தூது விட்றா. அந்த வீணா பண்ணுவானுங்க இருக்கானுங்களா, அவனுங்க செய்வானுங்க. அதுக்கப்புறம் என்னத்தமா செய்வா, பொட்டச்சி மாரி நம்மளை கேவலப்படுத்துவா. நம்மளோட ஃபோட்டோ தான் மெயின் எய்ம் அவளுக்கு. அதில் வச்சு இது பண்ணுவா. அப்புறம் ஏதாச்சும் ஒரு கதையை உருவாக்குறது. இப்போ உங்களை சொன்னால கேவலமா சிஸ்டர், இவ்வளோ விட்டாதீங்க. அவங்க துணி போட்டு காட்டுறாங்களா, அவங்க அடக்கமா இருக்காங்களா, அடக்கமா நம்மளாம் அவுத்து போட்டு ஆடிட்டு இருக்கோம். அதனால தான் பிச்சைக்கார மாதிரி செய்வானுங்க. எனக்கு அந்த ஏஐ போட்டோலாம் பார்த்தா சிரிப்பு தான் சிஸ்டர் வந்துச்சு. சிஸ்டர் அவளை விடாதீங்க. அந்த பிச்சைக்காரியை திருப்பி இன்னொரு வீடியோ போட்டு சொல்லுங்க. அவளுக்கு பின்னால் இருக்கானுங்க 2-3 புறம்புங்க வீடியோலாம் செஞ்சு கொடுக்குறாங்களே பிச்சைக்காரனுங்க, பொட்டை பசங்க, அவனுங்க அதான் ஒரு அப்படிக்கு பிறக்காதவனுங்க பிச்சைக்காரனா. இங்க அவன் ஆத்தா பெரிய அப்பன் ஆத்தாலாம் தேடிட்டு இருக்கானுங்க. எவன் ஆத்தா எவன் அப்பன் தேடிட்டு இருக்கானுங்களா. சிஸ்டர் இவளை உடைக்கிறோம், இவளை கலப்புறோம். ஓகே, நாங்கள் உங்க கூட இருக்கோம். தைரியமா இருங்க, களத்துல நாங்கள் உங்க கூட இருக்கோம். கருணை அடிப்படையில் யாருக்கு வேலை கொடுக்கணும் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டு மேல்முறையீடு போயிருக்காங்க. பார்ப்போம். நின்று அடிப்போம் உங்க சீமான் தம்பி. நின்று அடிப்போம் ஒண்ணுக்கா
தாவேக்காக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு நல்ல சவே வராது. இந்த வார்த்தை எவ்வளவு குரூயல் தெரியுமா? இது ஒருத்தர் 2 பேர் இல்ல, திமுகல இருக்கிற நிறைய பேர் இந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்க சாபம் விட்டா முத பழிக்குமா? என்னையா பேசுறீங்க? இன்னைக்கு ஒரு அமைச்சர் அவர் தப்பா பேசிட்டாங்க அப்படிங்கறதுக்காக ஒரு ஓப்பனா மன்னிப்பு கேட்டிருக்காரு. இன்னைக்கு அவர் மாதிரி இவர் மன்னிப்பு கேட்க முடியுமா? கேட்க மாட்டீங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மக்கள் நாசமா போகணும். உங்களுக்கு ஓட்டு போட்டா நீங்க மட்டும் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்க கூடாது. மக்கள் நல்லா இருக்கணும்னு யாராவது மக்களே நினைச்சா கூட அவங்க நாசமா போயிடணும். காட்டுறத வந்து சிரிக்காம பார்க்கணும், சரியா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. தாவேக்கா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ கொஞ்சம் பேர் வந்து எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எங்களை வந்து 200 ஊபி கொத்தடிமைகள் அப்படின்லாம் உங்களுடைய தலைவர்கள் வந்து தலைவர்களாக அவங்களை வழிநடத்தக்கூடியவர்கள் வந்து மேடையில் ஏறி பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது ரீசெண்ட் டேஸ்ல வந்து அந்த இப்ராஹிம் ராவுத்தா அவர் வந்து ஒரு மேடை பேச்சில் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூசுத்தனமான வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. வாங்கடா வாடாங்க அக்கா, பரத மாண்பு பத்தி எல்லாம் பேசுறாங்க அக்கா. பேசுங்க அக்கா, கூச்சப்படாதீங்க, பேசுங்கக்கா. ஏடா என்னது இப்ராஹிம் ராவுத் அவர் வந்து மேடையில வந்து கொத்தடிமைகள் சொல்லி பேசிட்டாரு, யாரும் ஊப்பின்னு சொல்லி பேசிட்டாரு அப்படின்றீங்களா? அக்கா, தங்கச்சி, தெய்வமே, நீ 200 ஊப்பி தான், நீ ஒரு கொத்தடிமை தான். 70 வருஷத்துக்கு கட்சி பாரம்பரியம் அப்படியே போன இது சிலப்பதிகாரம் இவங்களது பாரம்பரியத்துல அடி தீச்சு தள்ளிட்டீங்க. செருப்பு காலோட போயிட்டு உங்க பாரம்பரியத்துக்கு மாலை போட்ட ஆள் தானே நீ. அதை விட அது நம்ம ஸ்டேஜ் நாகரிகம். என்ன ஸ்டேஜ் நாகரிகம்? ஸ்டேஜ்ல ஏறி நீட்டா பேசிட்டு நீட்டா வந்துடணும், ரைட்டா? நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க சொல்லுங்க? ஜென்சின்ற பேர்ல மீட்ட போன போட்டு எம்எல்ஏ பல்லவி அவங்கள மார்க் பண்ணீங்களே, கையில குழந்தை தூக்கிட்டு வந்து மார்க் பண்ணீங்களே, அப்பெல்லாம் உங்க மாண்பு எங்க போச்சு? வாங்க பறிக்க போச்சு. சரி, அதை விட்டுட. அதே ஸ்டேஜ்ல வாயத்துறங்க சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம்முக்கே ஒரு இது மாதிரி பண்ணீங்களே, ஒரு ஸ்கிட் ஒன் பண்ணீங்களே, பண்ணி அதை வேற கலாச்சு நீங்களே, அப்பெல்லாம் உங்க மாண்பு எங்கம்மா போச்சு? வாடகைக்கு எங்கன்னா விட்டுருந்தீங்களா? டேய், 1000 பேர் சொன்னாலும் சரி, இந்த 1,00,000 பேர் சொன்னாலும் சரி, நீ 200 ஊப்பி தான். நீ ஒரு கொத்தன அடிமை தான். நீ கொத்தடிமை இல்ல, கொத்தன அடிமணி, வட்டி கட்டின அடிமணி எல்லாம் வந்து கேவலமான அடிமை நான் சொல்றேன். வாய் பேசுற உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? எங்களுக்கு வந்து தக்காளி சட்னியா? கேவலம் 200 நோட்டுக்கு பிச்சை எடுக்கிறீங்க. இது நீ வந்து மாண்பு 70 வருஷத்து கட்சி, எங்க ஐயா கொய்யா, நான் கடைசி வரைக்கும், நான் என்னோட கடைசி மூச்சு இருக்கிற கடைசி நான் சாகுற வரைக்கும் நான் கருப்பு சிவப்பு அதோட ஒட்டிக்கிட்டு தான் இருப்பேன். என்னது ஃபேக் வீக்கா? நீ ஃபேக் வீக்கா? ஒட்டிக்கோன்ட்டு 5 ரூபா ஃபேக் வீக் அனைத்து ஒட்டி விடும். ஒட்டிக்கோ, யார் வேணானது ஒட்டின்னு போ. நாங்க இருக்கும்போது எங்க குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வீடும் பாத்ரூமும் செஞ்சு கொடுத்து என் குழந்தைங்க காலம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இவ்வளவு நாளா நினைச்சு பார்க்க முடியாது வந்து இந்த ஆர்டிக்கல் மூலமா நடந்திருக்கு. முதலமைச்சர் தான் இதுக்கெல்லாம் காரணம். நம்ம லாஸ்ட் மந்த் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ வந்து ரொம்ப வைரல் ஆச்சு. இதை பார்த்து ஜூனியர் விகடன் டீம் வந்து நம்மளை அப்ரோச் பண்ணாங்க. அவங்க வீட்டுக்கு போய் இவங்க எல்லாத்தையும் வந்து பேட்டி எடுத்து அதை ஜூனியர் விகடனில் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆர்டிக்கிள் மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களோட பார்வைக்கு போய் இம்மீடியட்டாக அவர் வந்து இவங்களுக்கு 2 சென்ட் இடமும் 5,00,000 ரூபாய்க்கான காசும் சாங்ஷன் பண்ணாங்க. இந்த வீடியோ வந்து வைரல் ஆனதுனால தான் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு. இதற்கு உறுதுணையாக இருந்த நம்மளுடைய சுதர்மா ஃபவுண்டேஷன் ஃபாலோவர்ஸ்க்கும் மனமார்ந்த நன்றியை நாங்கள் நன்றி.